ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்குறோங்கன்னா, ஆற்றுல பிடிச்ச மீன் குழம்பு. சும்மா புளியை அதிகமாக போட்டு அப்படியே அந்த மீனை பார்த்திங்கன்னா அப்படி சுட சுட அந்த குழம்போடு ஊற்றும் போது பார்த்திங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. நாங்கள் குழம்பு செஞ்சது பார்த்திங்கன்னா கெட்டியாக தான் செஞ்சோம், தண்ணி மாதிரிலாம் வைக்கல. ஏன்னா சப்பாத்தின்றனால கெட்டியாக தான் வச்சோம். பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தி எடுத்து போட்டு சும்மா அப்படியே மலை சாரல் மாதிரி தூவி விட்டு அப்படியே அந்த மீனை கொஞ்சம் அப்படியே சைடில் அப்படியே ஓரம் தள்ளிட்டு அப்படியே அந்த குழம்பு இருக்குது பார்த்திங்கன்னா, குழம்பு அப்படியே குழம்புல முக்கி எடுத்து சும்மா வாயில் சாப்பிடும் போது சும்மா அந்த புளியோடு அந்த சப்பாத்தி சேர்த்து சாப்பிடும்போது சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே அந்த குழம்பு அப்படியே ஊற விட்டு சாப்பிடும் போது இருக்குது பார்த்திங்கன்னா சுவை. வீட்டில் செய்கிற மீன் குழம்பு தனி ஒரு சுவை தாங்க, ஓகேங்களா. ஊற விட்டு அப்படியே சாப்பிட்டா அப்படியே என்ன தான் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் புளி அதிகம் வச்சு வீட்டில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு, ஓகேங்களா. மீன் அப்படி மேலே எடுத்து போட்டு அந்த மீனையும் இந்த சப்பாத்தி சாப்பிடும்போது கொஞ்சம் அது தனி ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் புளி அதிகம் வச்சு சாப்பிடுங்க, ஓகேங்களா. இந்த வீட்டை அப்படியே கண்டினியூவாக பேக்கில் வரும். மக்களே, வீட்டில் செஞ்ச சப்பாத்தி அண்டு மீன் குழம்பு சும்மா வேறு மாதிரி இருக்குது. அது இந்த குழம்புல ஊற வச்சு சாப்பிட்றது சும்மா பங்கமாக இருக்குது. வாய்க்கு சோறுனே வீட்டு மட்டும் தான் சமைச்சு சாப்பிட முடியல. ஹோட்டலில் போனால் அதை போட்டு இதை போட்டுன்னு ஐட்டம் கொட்டு வச்சிடுறாங்க. அதனால் சாப்பிட முடியல நல்லா சரியாக ருசியாக. வீட்டில் சமைக்கிறது தான் என்ன தான் சொன்னாரியும். இந்த மீனோட வச்சு இந்த மீனும் சப்பாத்தியும் சும்மா அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்க. மீனோட மேலே வச்சு சூப்பர். மக்களே, எங்கே போனாலையும் நல்ல சுவையான உணவு, அப்புறம் சுத்தமாக சமைச்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியான சாப்பிடுங்க, ஓகேங்களா. நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. டாடா, see you.